அஸ்ஸலாமு அலைக்கும். எப்ப உள்ள வரோம், எப்ப வெளில போறோம்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஷாப்பிங். 6 மணிக்கு போய் 11 மணிக்கு தான் வெளியில வந்தோம். அன்சார் கேலரிக்கு தான் போயிருந்தோம். எலக்ட்ரானிக் திங்ஸ், மொபைல்ஸ்லாம் வாங்கணும்னா பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். நெறைய ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. செக் பண்ணிட்டே இருந்துட்டு வாங்குங்க. பர்ட்டிகுலரா எனக்கு புடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில இந்த பர்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக் செக்ஷன் தான். நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்குறனோ இல்லையோ சும்மா ஒரு விசிட் அடிச்சுட்டாவது போயிடுவேன். எல்லாரையும்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் கமெண்ட் பண்றாங்க. நல்ல பணம் வருது போல இருக்கு அப்படின்ற மாதிரி. நான் இத காமிக்கிறதுனால எல்லாமே நான் வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. எனக்கு எது தேவையோ அத மட்டும் தான் நான் வாங்குவேன். கொஞ்ச நேரம் ஷாப்பிங்லயே பசங்கலாம் டயர்ட் ஆயிட்டாங்க. சரி தெளிய வச்சு அடிப்போன்ற மாரி கூப்பிட்டுட்டு போயாச்சு சாப்பிடுறதுக்கு. கொஞ்ச நேரம் சாப்பிட வச்சுட்டு திருப்பி ஷாப்பிங் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு. என் பசங்க கிட்ட இருக்க டேலண்ட் பாத்தீங்களா? வெளியில எல்லாம் போனா தன்னால எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா வீட்ல இருக்கும்போது நான் ஊட்டாம 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. இப்ப வரைக்குமே யாரெல்லாம் பசங்களுக்கு இன்னமுமே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அத பார்க்கும்போது. கடைசியா கிளம்பும்போது ஒரு சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபாலோவர் சிஸ்டர பார்த்தேன். உங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். அங்க ஆனா 2 பேருக்குமே டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல பேசிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.